தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனைக்கு போவோம். மேகதாது அணை கட்ட தமிழக அரசு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கர்நாடகத்தில் தமிழ் திரைப்படங்கள் ஓடாது என வாட்டாள் நாகராஜ் தெரிவித்துள்ளது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பார்ப்போம். கலைத்துறையில் அரசியல் நுழைக்க வேண்டாம். இதை நான் சொல்றதை விட கன்னட கலைத்துறையை சார்ந்தவர்களே அவருக்கு அறிவுரை வழங்கினா நல்லா இருக்கும். இத்தகைய ஒரு எச்சரிக்கை இது ஒரு வேற ஏதோ ஒரு ஆழ்மனதில் பின்னணி வச்சுக்கிட்டு இவர் ஒரு திசை திருப்பு நாடகம் மேற்கொள்கிறாரோ அப்படின்னு தான் தமிழ் மக்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாட்டாள் நாகராஜ் இது மாதிரி தமிழர்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் அறிக்கை கொடுக்குறதும் சரி, இல்லை எச்சரிக்கை பண்ணுற மாதிரி பேசுகிறதையும் சரி, அது கர்நாடக அரசு தலையிட்டு இத்தகைய பேச்சுக்களை தடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு சினிமா தியேட்டர்களை மூடுவது செய்வது என்பது இது ஏற்புடையதில்லை. இனிமேலாவது இந்த அரசாங்கங்கள் இது குறித்து பேசி, கர்நாடக அரசாங்கம் இது குறித்து அவரிடத்தில் பேசி, என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். இது போன்ற அறிக்கைகளை விடக்கூடாது என்று அவரை கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். போராட்டம் நடக்கும் என்று வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் கூறுவது இன்றைக்கு மாநில உரிமை, அதே நேரத்தில் சக மாநிலங்களுடைய தோழமையையும் இங்கே பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு கருத்துக்களை அவர் கூறுவதை நிறுத்த வேண்டும். கர்நாடகத்தில் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகணும்னா அது பிரச்சனை கிடையாது, அதனால பெரிய நஷ்டம் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஆனால் தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரலன்னா இங்கே ஏகப்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. தண்ணி தான் மிகப்பெரிய வாழ்வாதாரம். அது இல்லைன்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது.